கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. சோழா என் தோழா, என்ன பெருசு இன்னைக்கு ஓவரா தியானம் பண்ணுது? பாண்டியா, இன்னைக்கு மதியம் 2 ரவுண்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா உள்ளே போயிருக்கு, அதனால பெருசு டயர்டாய் தூங்குது. நம்ம குரு சாதாரணமான ஆள் இல்ல பார், அங்க பார் தூங்குற மாதிரியே நடிக்குது. தூங்குறா தூங்குது. சிஷ்யர்களே, குருவே, உங்கள் பணிவிடைகளை கண்டு யாம் அகமகிழ்ந்தோம். இன்று முடிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் முடித்து விட்டீர்களா? முடித்து விட்டோம் குருவே. உங்களைப் போல் சிஷ்யர்களை கிடைக்க யாம் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன். குருவே, நீங்கள் தவறாக நினைக்காவிட்டால் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால்தான் ஞானம் பிறக்கும். சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கேள். தமிழ்நாட்டில் பிறந்த நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த அக்கட்டாராவா ஃபாரஸ்டில் வசிக்கும் காரணம்? அதுதானே பார்த்தேன். எங்கே பாடத்தில் இருந்து கேள்வி கேட்டு விடுவாயோ என்று பயந்து போனேன். ஆமாம், அதென்ன மாணவர்களுக்கு பாடத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் சந்தேகம் ஏற்படுகிறது. குருவே, எனக்கும் அதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது. சொல்லுங்கள் குருவே. எல்லாம் அந்த தங்கமணியால் வந்த விதை. பாண்டியா, நாம் நினைத்தது போல் இந்த கிழவன் அந்த மணியை யாரிடமும் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஆமாம் சோழா, அதை தெரியாதது போல் கேட்டு பார்த்தால் அதை எங்கு ஒளித்திருக்கார் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரிந்துவிடும். குருவே, நாங்கள் அந்த மணியை பார்க்க முடியுமா? என்ன, அந்த தங்கமணியை பார்ப்பதா? என்ன, அவர்கிட்ட மாத்திரம் ஒரு லைட் அடிக்குது? அப்படின்னா அவரோட பிளாஷ்பேக் காட்டுறாங்களாம். தங்கமணி, என் இனியவளே, என் அன்பு காதலியே, உன்னுடன் வந்திருப்பது யார்? இவர்தான் ஜன்ஸ்டன் பீட்டர்ஸ், நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கிறார். என்னது, வின்ஸ்டன் பீட்டர்ஸா? இல்லை, ஜன்ஸ்டன் பீட்டர்ஸ். எதற்காக வந்திருக்கிறான்? இவர் என்னை நியூசிலாந்துக்கு ஃப்ரீயாக கூட்டிக் கொண்டு போக போகிறார். அதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். இவன் தான் வெளியாட்கள் வரக்கூடாது என்று சொன்னவனாச்சே. இவன் மட்டும் தப்பு பண்ணலாமா? அவர்கிட்ட பிடிச்சதே எனக்கு அதுதான். மத்தவங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா எல்லா தப்பையும் அவரே செய்வாரு. அவருக்கு பெரிய மனசு. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேன். பாய். தங்கமணி
என்ன ஏமாத்திட்டியே தங்கமணி, என்ன ஏமாத்திட்டியே. உன் ஞாபகார்த்தமா உன் புகைப்படத்தையும் நீ காதல் பரிசா கொடுத்த அந்த கோயில் மணியையும் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேங்கிற விஷயம் என் சிஷ்யர்களுக்கு தெரிஞ்சா என்னை எப்படி மதிப்பார்கள்? No, never. நான் சொல்ல மாட்டேன். சிஷ்யர்களே, இதுவே கடைசி எச்சரிக்கை. இன்னொரு முறை அந்த மணியை பற்றி கேட்டால் உடனே ஆசிரமத்தை விட்டு அகற்றி விடுவேன். மன்னியுங்கள் குருவே, இனி கேட்க மாட்டோம். சரி சரி, ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிஷ்யன் நம்முடன் தங்கி பயில வருகிறான். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவான். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். சரியா? சரி குருவே. யாரோ வருவது போல் தெரிகிறது. கையிலே எனக்கு பெரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. பசி வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா, பசி வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே புனது வீட்டினிலே. வணக்கம் குருவே. வா சிஷ்யா வா. இதுதான் நீ தங்கி பயில வேண்டிய இடம். இதோ என் மற்ற சிஷ்யர்கள் சோழன் மற்றும் பாண்டியன். சோழா, பாண்டியா, நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த புதிய சிஷ்யன் சேரன். சேரனா? ஏன் சேரனை ஏற்கனவே தெரியுமா? சேரனை தெரியாமல் இருக்குமா? அது எப்படி? குருவே, பாண்டியன் ஆட்டோகிராப் படம் எடுத்த சேரனை சொல்லுகிறார். ஆனால் அந்த சேரன் இந்த சேரன் இல்லை என்பது எனக்கு தெரியும். அது எப்படி? குருவே, அந்த ஆட்டோகிராப் சேரன் மூங்கி கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்கும் குருவே. போதும், நிறுத்து சோழா. சரி சரி, நீங்கள் உங்கள் புதிய நண்பரிடம் சற்று பேசிக் கொண்டிருங்கள். நான் சற்று இளைப்பாறிவிட்டு வருகிறேன்.